யாருக்கிட்டயுமே எந்த சூழ்நிலையிலுமே ஒரு உதவி அப்படின்னு போய் கேட்க மாட்டாங்க இந்த ராசிக்காரங்க. உதவி கேட்கறதே எங்களுக்கு பிடிக்காதுங்க. நான் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா 12 ராசியில இந்த சிம்ம ராசி என்பவர்களை சொல்லலாம். சுதந்திரமா எல்லா இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையிலேயே இவங்களுடைய இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை இவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அந்த சிம்மராசிக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தலைமை பொறுப்பில் இவங்களை தேடி வரும். குறிப்பாக இந்த சிம்மராசி என்பர்கள் ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அந்த குடும்பத்துக்கு தலைமை பொறுப்பு வகிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இளைய மகனாக பிறந்தால் கூட அந்த குடும்ப பொறுப்புகளை சுமக்க வேண்டிய ஒரு கடமை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வந்து சேரும். அந்த அளவுக்கு ரொம்ப திறமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் அனுசரித்து போக தெரிந்தவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். யாரை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு அறிஞ்சிருப்பாங்க. அன்புக்காக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. சிங்கத்தை போல எல்லா இடத்துலையும் தைரியமாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாகவும் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். யார் மனதையும் அவ்வளோ சீக்கிரமாக புண்படுத்த மாட்டாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று எடுக்கிற முடிவை நல்ல தெளிவாக எடுப்பாங்க. அந்த முடிவிலேருந்து எக்காரணத்தை கொண்டும் மாற்றிக்க மாட்டாங்க. எப்படியாவது முயற்சி பண்ணி எடுத்த முடிவை செயல்படுத்தணும், முன்னுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படின்னு தான் இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அதை தான் சொல்லுவாங்க சிங்கத்தை போல உறுதியானவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் இறங்கினாங்க அப்படின்னா உறுதியாக விடாப்பிடியாக நின்று அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புள்ள ராசி இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சிம்ம ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரையில் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். அவரோடு கூட செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். சூரியனும் செவ்வாயோட கூட்டு சேர்க்கை இருக்கிறது நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அவரோட கூட லாபஸ்தானத்தில் குரு பகவானும் இணைந்திருக்காங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறனுள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் வர போகிறீங்க. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உள்ள ஒரு நபராக இந்த காலகட்டத்தில் வர போகிறீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுவீங்க. அந்த நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது. நிறைய சுபகாரியத்தில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா கொஞ்சம் செலவுகளும் வரும். ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக தான் வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார். போட்டி மந்தைங்கள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி தொழிலையும் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். யாரெல்லாம் எதிரியாக அவங்களுடைய செயல்பாடுகளை அதே இடத்துல முறியடிக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு சிறப்பான வாரமாக இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பெரிய பெரிய விஐபிகளுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வாய்ப்புகளை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாகட்டும், தொழிலில் இருக்கிறவங்களாகட்டும், நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். சின்ன சின்ன திருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அந்த திருப்பங்களை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திப்பீங்க. நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். 7ல் புதன் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. ஏன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல புதன் வரும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பேர் இருந்தவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கும். வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக திருமண வரன் தேடிட்டு இருக்கீங்க, நல்ல ஒரு வரன் அமையல
அமையல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் தொடங்குனீங்கன்னா கூட அந்த தொழில் நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். குறிப்பாக வேலை தேடிட்டு இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசாங்க வேலைக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். முயற்சி மட்டும் கைவிட்டுறாதீங்க. போட்டித் தேர்வெல்லாம் இப்போ எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக எழுதுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த விஷயத்தில் இந்த சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசியில் கேது இருக்கிறார். ஒவ்வொரு பேச்சிலையும் நிதானமாக இருக்கணும். அவசரப்பட்டு ஒவ்வொரு இடத்துலையும் செயல்படக்கூடாது. ரொம்ப பொறுமையாக கையாளணும். காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கொஞ்சம் ஆன்மீகத்தில் அதீத ஈடுபாடோடு இருக்கிறது, சுப விரயங்கள் செய்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டணும்னு நினச்சிங்க இல்லையா, அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கட்டலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் ரொம்ப நாளாக ஆடை ஆபரணங்கள் வாங்கணும், தங்க பொன் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சவங்க இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் வாங்குங்க. சுப விரயம் கொஞ்சம் செஞ்சீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. ஏன்னா சனி அஷ்டமத்தில் இருக்கிறதுனால 7ல் ராகு இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும். குறிப்பாக நண்பர்களாலோ அல்லது மனைவியாலோ ஒரு சில பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இவங்ககிட்டலாம் பேசும்போது, நண்பர்கிட்டையும் மனைவிகிட்டையும் பேசும்போது தடிமனான வார்த்தைகளை டக்குன்னு பேசிடுவீங்க. அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மனக்குழப்பத்தையும் மனவேதனையும் அதிகப்படுத்தும். அதனால் முடிந்த அளவுக்கு இந்த சிம்மராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் திட்டமிட்டு கொஞ்சம் தேவையில்லாத வார்த்தைகளை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறது ரொம்பவும் நல்லது. தனிமையான வார்த்தைகளை டக்குன்னு பேசிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு சில இடத்துல மனக்குழப்பத்தையும் ஒரு டக்குன்னு ஒரு தொழிலையோ வியாபாரத்துலேயோ டக்குன்னு முடிவெடுக்கவும் முடியாது. அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செயல்படுறது ரொம்பவும் நல்லது. பொதுமக்கள் தொடர்பில் இருக்கிறவங்க சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு ஏற்படும். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ ஏற்படாது. பிள்ளைங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கூட கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி சிம்மராசி என்பர்கள் அஷ்டம திசை நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய சுய ஜாதகத்தை பாருங்கள். அதில் அஷ்டம திசை உங்களுக்கு நடக்குதா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்துக்கோங்க. அப்படி நடக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தசாபத்தி கோச்சார ரீதியான பலன்கள் இருக்கும். அதனால் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு முறை ஜோதிடர்கிட்ட கேட்டு தெளிவுபடுத்திக்கோங்க. அவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் போகும்போது, தொழிலில் வியாபாரத்துலலாம் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வழக்கு விவகாரங்களில் இருக்கவங்க கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக செயல்படணும். சரி, இந்த பிரச்சனைகள்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இதற்கான ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெரிய பெரிய ஆன்மீகவாதிகிட்ட இருந்து ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுடைய ஆலோசனை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றத்தை கொடுக்கும். அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதனால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களில் சுப செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீட்டில் திருமணம் போன்ற நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் களை கட்டும். அதன் காரணமாக வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில விஷயங்களில் ஏமாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏமாற்றத்தை தவிர்க்கிறதுக்கு கூட்டாளிகிட்ட பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மனைவி கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அனுசரணையாக பேசுனீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. தேர்வுகள்லாம் எழுதுனீங்க, ஒரு சிலர்லாம் தேர்வுக்காக காத்துட்ருப்பீங்க, ஒரு சிலர்லாம் டிஎன்பிசி எழுதணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்ருப்பீங்க. அவங்களாம் அந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தேர்வில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப சிறப்பான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாட்கள் அமைந்திருக்கு. வருமானம் சிறப்பாக இருக்குது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். சுயமாக தொழில் தொடங்கிட்டு இருக்கவங்க ஒரு சில புதிய திட்டமிடுதல்களில் இந்த காலகட்டத்தில் திட்டமிடுவீங்க. அது ஓரளவுக்கு அப்ளை பண்ண செய்வீங்க. அதில் ஓரளவுக்கு மேன்மை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்த வரையிலும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும். புதிய வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வண்டி வாகனத்தில் செல்லும்போது இந்த சிம்மராசி என்பவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும்.
மற்றபடி குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. நல்ல பண்பு மிக்கவங்க, நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றக்கூடியவங்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நற்பலனை பெறக்கூடிய யோகம் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுடுவாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.